ஸ்ரீசக்கரத்தோட மகிமைகள் சிறப்புகள் என்ன? ஸ்ரீசக்கரத்துக்கு முறைப்படி எப்படி பூஜை செய்கிறது? ஸ்ரீசக்கரம்ங்கிறதே அது மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம்னு சொன்னோம். அதனுடைய அந்த சக்கரத்தினுடைய வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மொத்த எனர்ஜியும் நடுவில் வைக்கக்கூடியது. அந்த மகாமேரு அண்டு ஸ்ரீசக்கரம் இது ரெண்டுமே இந்த ஸ்ரீசக்கரம் செப்பு தகடில் எழுதப்பட்டு அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒவ்வொரு மந்திரங்களும் அதில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அது அப்படியே ஸ்ரீசக்கர பூஜையை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்தவங்க மட்டும்தான் அதை வாங்கி வச்சு பண்ண முடியுமா? இல்லை நார்மலாக ஜென்ரல் பீப்புள் ஆசைப்படுறாங்க, நம்ம லலிதா திரிபுர சுந்தரியை வணங்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே ஸ்ரீசக்கரம் பயன்படுத்தலாமா? அதான் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இன்னைக்கான டாபிக் ஸ்ரீசக்கரம் மேம். ஸ்ரீசக்கரத்தோட மகிமைகள் சிறப்புகள் என்ன? ஸ்ரீசக்கரத்துக்கு முறைப்படி எப்படி பூஜை செய்கிறது? இது கேள்வி என்னமோ நீ சிம்பிளாக கேட்ட. ஆனால் ஸ்ரீசக்கரம்ங்கிறது இட் இஸ் வாஸ்ட். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியெல்லாம் கிடையாது. ஸ்ரீசக்கரம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த அண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பூமி, இதை ஆளக்கூடியவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தான். ஸோ ஒரு லலிதா பரமேஸ்வரியை அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே மொத்தமாக ஐக்கியம் பண்ணுறது தான் இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய மகிமை. ஸோ லலிதா அதாவது இட்ஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் எவ்ரி திங்னு சொல்கிறது. இப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க ஒரு ஆன்மீகவாதிக்கும் அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு தான். ஏன்னா ஆதிசங்கரர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீசக்கரத்தை நிறைய இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த ஸ்ரீசக்கர யந்திரா பிரதிஷ்டை பண்ண இடத்துல எல்லாம் ஐஸ்வர்யம் அப்படியே கொழிக்கும். அந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறதே அது மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம்னு சொன்னோம். அதனுடைய அந்த சக்கரத்தினுடைய வடிவமைப்பு பார்த்திங்கன்னா அதில் எல்லா விதமான ஜாமெட்ரிக்கல் இதுவும் இருக்கும். நீங்கள் அதில் ட்ரையாங்கிள் இருக்கும், சர்க்கிள் இருக்கும், ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அதை பார்த்தாலே நமக்கு அதில் ஒரு வியப்பு இருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிளில் வரக்கூடிய அந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸனுடைய சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டு அது அதனுடைய மொத்த எனர்ஜியும் நடுவில் வைக்கக்கூடியது. அந்த மகாமேரு அண்டு ஸ்ரீசக்கரம் இது ரெண்டுமே லலிதா திரிபுர சுந்தரியினுடைய மொத்த வடிவமைப்பு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ரீசக்கரத்தை நம்ம வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு உடல் ரீதியாகவும் சுத்தமாக இருக்கணும், ஆத்ம ரீதியாகவும் சுத்தமாக இருக்கணும். இப்போ ஸ்ரீவித்யா உபாசகர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவள்லாம் அந்த அதாவது லலிதா பரமேஸ்வரியை எப்படி வர்ணித்து இல்லை லலிதா பரமேஸ்வரியை எப்படி ஆவாகனம் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் அப்படியே இம்பைப் பண்ணிடுவாங்க அந்த சக்கரத்தில். ஸோ ஜென்ரலி இந்த ஸ்ரீசக்கரம் செப்பு தகடில் எழுதப்பட்டு அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒவ்வொரு மந்திரங்களும் அதில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அது அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிக்கிறது இல்லையா. ஸோ இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒரு மகிமை அப்படின்னா எல்லாமே கொடுக்கும். அது ஹெல்த்து, வெல்த்து, ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே அது கொடுக்கக்கூடியது. லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீசக்கரத்தை வச்சு. இல்லைன்னா மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லலாம். அதுக்கு நடுவில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை, வெத்தலையில் நம்ம ஃபுல்லாக குங்கும அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக புஷ்பங்களால் ஸ்ரீசக்கரத்தை அர்ச்சனை பண்ணலாம். இன்னொன்று அந்த ஸ்ரீசக்கரத்திற்கு அந்த திருமத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை பால், பசும் நெய் அண்டு தேன் மூணும் அது நல்லா கலந்து அதை தான் திரிமத்திரம் நெய்வேத்தியம் ரொம்ப விசேஷம் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு. இதை வெள்ளிக்கிழமைகளில் பூஜை பண்ணுறதோ அல்லது பௌர்ணமியில் பூஜை பண்ணுறதோ ரொம்ப விசேஷம். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான வளங்களையும் நமக்கு தர்றது இந்த ஸ்ரீசக்கர பூஜை.
மேம் இந்த ஸ்ரீசக்கர பூஜையை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்தவங்க மட்டும்தான் அதை வாங்கி வச்சு பண்ண முடியுமா, இல்லை நார்மலாக ஜென்ரல் பீப்புள் ஆசைப்படுறாங்க நம்ம வந்து லலிதா திரிபுர சுந்தரியை வணங்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே ஸ்ரீசக்கரம் பயன்படுத்தலாமா? அதான் ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணால் பூஜை ரூம் ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும், அதில் தீட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ சில பேர் வீட்டில் வந்து லேடிஸ் எல்லாம் பீரியட்ஸ் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் தீட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு சக்கர ரூபத்தில் வச்சு ஸ்ரீசக்கரத்தை வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இந்த தீட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மகாபெரிவா வந்து ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ண எல்லா இடத்துலையுமே செல்வம் வந்து கொழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ நம்ம இல்லத்தில் இதை முறைப்படி வழிபடும் போது அந்த செல்வ தடை அப்படின்றது இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஒரு செல்வம் வந்து தரக்கூடியது ஸ்ரீசக்கர பூஜை. அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்கணும். அது யார் மூலமாக அது எழுதி கடையில் விற்கிறது வந்து உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க, மெஷினில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கையால் எழுதி அந்த சக்கரத்தை வந்து பூஜை பண்ணுறது, லக்ஷ்மியை அதில் ஆவாகனம் பண்ணி பண்ணுறது விசேஷம். இது வாங்கிறதுக்கு நாள் ஏதாவது இருக்கா மேம்? என்னைக்கு வாங்கணும்னு? கண்டிப்பாக வளர்பிறையில் வாங்கணும். அது திருத்தியை திதி, பஞ்சமி திதி அந்த மாதிரி வாங்கிறது நல்லது. இப்போ புதுசாக நம்ம ஸ்ரீசக்கரம் வாங்கிட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி, இல்லை எழுதி முறைப்படி வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இல்லத்துக்கு அதை கொண்டு வரும் பொழுது பூஜை ஏதாவது முறைப்படி குருமார்களை வர வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஆமாம், நீங்கள் வந்து வீட்டில் எப்பவும் உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணுறவாளை கூப்பிட்டு அதை முறையாக சங்கல்பம் பண்ணி ஆவாகனம் பண்ணி பண்ணுறது விசேஷம். ஓகே மேம். இதுக்கு தனிப்பட்ட முறையில் நெய்வேத்தியங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? அதை நான் சொன்னேன், திருமத்திரம் பண்ணால் போதும். பச்சை பால், பசும்பால் தான் இருக்கணும். பச்சை பால், தேன், நெய், பசும் நெய், இது மூணும் ஒன்றா கலந்து பண்ணலாம். நித்தியப்படி பூஜையை மேற்கொள்கிறவங்க மட்டும்தான் இதை எடுத்துக்க முடியுமா? அதை வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி ரெகுலராக பண்ணால் நல்லது. ஸ்ரீசக்கரம் நான் வச்சுருக்கேன் ஆனால் நான் பூஜையே பண்ணலை அப்படின்னு சொன்னால் வேஸ்ட் இல்லையா? அதனால் அந்த மாதிரி பண்ணணும், அதான் நல்லது. ஓகே மேம், ரொம்ப சிறப்பாக ஸ்ரீசக்கரத்தோட மகிமைகள் என்ன, எப்படி அதை பயன்படுத்தலாம், என்ன கிழமையில் வாங்கலாம் அப்படின்னு அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மேடமை நீங்க நேர்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடமை நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.